யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். யாவரும் வேதத்தை திருப்பிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கிறோம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். அதுமுதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்கத் தொடங்கினார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இதனாலே தியானத்திற்கு இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபிக்கிறது. நாம் மனம் திரும்ப வேண்டும். நல்ல ஒரு அருமையான ஒரு சத்தியம். இந்த வசனத்தை தியானிப்பதற்கு முன்பாக ஒரு கேள்வி கேட்கிறேன். எத்தனை பேர் மனம் திரும்புங்கள் என்று சொல்லி பிரசங்கம் பண்ணினார்? வேதத்தில் எத்தனை பேர்? யோவான இயேசு 2 பேர். சரி, சாயங்காலம் வரைக்கும் சாயங்காலம் நாள் வந்துட்டு பதிலோடு வாங்க. சாயங்காலம் ஆராதனை வரும்போது பதிலோடு வாங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இங்கே யோவானை குறித்து பார்த்தோம் என்று சொன்னால் மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தில் வாசிக்கலாம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். இங்கே அந்த யோவான் ஸ்நானத்திலே இயேசுவானவர் ஞானஸ்நானம் பெற்றார். அதற்கு பிறகு அவரும் என்ன செய்தாரு? 17வது வசனத்தில் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அவருடைய பிரசங்கம் எப்படி இருக்கிறது? மனம் திரும்புங்கள் அப்படின்னு மலை பிரசங்கத்துல பார்த்தோம் என்று சொன்னால் அநேக காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். என்னென்ன காரியங்கள் இருக்கலாம் நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லுவோம். ஆண்டவருடைய பிரசங்கம்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 2 காரியத்தை குறித்து பேசியிருப்பார் ஆண்டவர் வேதத்துல. ஆண்டவருடைய பிரசங்கம்லாம் 2 காரியத்தை குறித்து. ஒன்று மனம் திரும்புவதை குறித்து இருக்கும். 2வது பரலோக ராஜ்யத்தை குறித்து இருக்கும். பரலோக ராஜ்யத்தை குறித்து ஏராளமான உவமைகளை சொல்லியிருப்பார். உவமைகளை சொல்லி நிறைய சீஷர்களுக்கு ஆண்டவர் அதை விளையாட்டு சொல்லி இந்த மாதிரி நிறைய காரியங்களை நம்ம பார்க்கணும். அப்போ இந்த 2 அவருடைய பிரசங்கத்தினுடைய தலைப்பு ஒன்று மனம் திரும்புன்னு இருக்கும், இல்லைன்னா பரலோக ராஜ்யம். இதனால மனம் திரும்புதலை குறித்து நாம் தியானிப்போம். இன்னும் ஆண்டவருக்கு சுத்தமான வரக்கூடிய நாட்களில் பரலோக ராஜ்யத்தை குறித்தும் நாம் தியானம் செய்வோம். இந்த மனம் திரும்புங்கள் என்கிற பிரசங்கம் நல்ல ஒரு பிரசங்கம் இல்லையா? எங்க பேச வேண்டிய பிரசங்கம்? தெரு பிரசங்கம். ஆமென். என்னது? தெரு பிரசங்கம். தெரு பிரசங்கத்தை எதுக்கு? சர்ச்சை. ஆமென். நிறைய பேருடைய என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா, நாங்களாம் மனம் திரும்பினதுனால தான் என்ன செஞ்சிருக்கோம், இங்கேயே வந்திருக்கோம். மறுபடியும் எங்களுக்கு எதுக்கு மனம் திரும்பிங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் மனம் திரும்ப வேண்டிய ஏராளமான காரியங்கள் இருக்கு. அதுக்காக இது சபையில மாத்திரம் பேச வேண்டிய பிரசங்கம் இல்லை. இன்னும் மனம் திரும்பாமல் எத்தனையோ ஜனங்கள் வெளியில வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. நேற்றைய தினத்துல யூடியூப்ல ஒரு வீடியோ அங்க நல்ல கடவீதியில கீபோர்டு, மைக்கு, கொயர், இன்னும் சபை விசுவாசிகள் எல்லாரும் சேர்ந்து பயங்கரமா பாட்டு பாடுறாங்க, ஆராதிக்கிறாங்க, தேவனுடைய வார்த்தைகளை சொல்றாங்க. கிட்டத்தட்ட சாயங்காலம் ஆரம்பிச்சது ரொம்ப இருட்டான நேரம் வரைக்கும் அந்த இது நடந்திருக்கு. எங்கன்னு பார்த்தோம்னா பெங்களூர்ல சிட்டிக்குள்ள நடந்திருக்கு. அநேக ஜனங்களுக்கு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் பிரசங்கம் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்முடைய கோயம்புத்தூர்ல கூட நீங்க பார்த்துருக்கலாம், உப்படம் பகுதியில் கூட ஒருத்தர் நின்றுட்டு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது அப்படின்னு கையில கோவை அப்படின்னு போட்டிருக்கிற அந்த இடத்துல முன்னாடி நின்று அவர் பேசினார். அவர் பிள்ளைகளை கூட்டிட்டு போய் அநேக மதுபான கடைகளுக்கு முன்பாக நின்று மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்லி பேசினார். இது கண்டிப்பாக தெருவிலே நின்று பேச வேண்டிய ஒரு வார்த்தை. என்ன சொன்னா, இன்னும் அநேக ஜனங்கள் என்ன செய்யல, மனம் திரும்பல, இன்னும் தேவனுக்கு என்ன செய்யல, வரல. உண்மையான தெய்வத்தை அவர்கள் இன்னும் அறிந்து கொள்ளவே இல்லை. அப்ப இன்னும் அவர்கள் மனம் திரும்பாமல் இன்னும் அவருடைய கண்ணின் காட்சியிலும்
நெஞ்சின் வழிகளிலும் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவன் நம்ம எல்லாரையும் என்ன செய்தார்? தேடி வந்தார். நம்ம எல்லாரும் என்ன செய்ய வச்சாரு? மனம் திரும்ப வச்சாரு. அதற்கு பிறகு இந்த ஆயத்துக்களை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இன்னமும் நம்ம மனம் திரும்ப வேண்டிய அநேக காரியங்கள் இருக்கு. எங்க இருந்து திரும்பணும்? அப்படியே இப்படி பார்த்தோம்னா இப்படி திரும்பி இப்படி திரும்பி இப்படி திரும்பிட்டே இருக்கு. நம்முடைய வாழ்க்கையின் பயணத்துல நமக்கு ஒரே ஒரு லக்கு, நேரம் அந்த லக்கை பார்த்து என்ன செய்யணும்? ஓடும். ஆனா வாழ்க்கையில் ஒரு சில சூழ்நிலைகள் வருகிறது. அந்த சூழ்நிலை வரும்போது என்ன செய்யறோம்? இப்படி நேரம் போயிட்டு இருந்தோம், என்ன ஆயிடுச்சு? லைட்டா இப்படி திரும்பி இப்படி நேரம் போயிட்டு. இன்னொரு சூழ்நிலை இப்படி திரும்பி இப்படி நேரம் போயிட்டு. ஆனா எங்க போகணுமோ அந்த வழியா நம்ம என்ன செய்யறது இல்லை, போகிறது. ஸ்ட்ரெயிட்டா தான் போயிட்டு இருப்போம், நமக்கே தெரியாம என்ன செய்யறோம்? திடீரென்று வழிகளை போய்விடுவோம். இன்னும் ஒரு சிலர் அபோட்டன் அடிச்சு பின்னாடி வழியா போயிட்டு இருப்பாங்க. ஆனா ஆண்டவருடைய கிருபையினால அபோட்டன் அடிக்கிற நிலைமைக்கு நம்ம வரல என்று சொல்லி கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஆமென். சின்ன சின்ன காரியங்கள் நம்ம ஆண்டவருடைய அந்த பாதையிலிருந்து நம்ம வழி விளக்குது. அப்போ மனம் திரும்பி நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய பாதைக்கு நம்ம வரணும். அவனவன் தனக்கென்று நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை என்ன செய்யணுமா? பொறுமையோடு ஓடணும். வாழ்க்கையெல்லாம் என்ன சொல்லுவாங்க? வாழ்க்கையில என்னதான் ஒரு வட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்ம ரவுண்டெல்லாம் அடிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. ஆமென். வாழ்க்கையில் நாம் கடந்த நாட்களில் திரும்பவும் என்ன செய்ய முடியாது? திரும்பவும் பார்க்க முடியாது. அது ஒரு நேர ஒரு கோடு தான், ஸ்ட்ரைட் லைன். ஒரு இலக்கு நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிறது, நமக்கென்று ஒரு பாதையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாதையிலே அவருடைய அடிச்சுவடுகளிலே நம்முடைய சிலுவை சுமந்து கொண்டு என்ன செய்யணுமா? அவருடைய அந்த பரிசுத்த பாதையிலே நாம் பொறுமையோடு ஓடுகிறவர்களால் காணப்படுகிறோம். அந்த ஓட்டத்திலே நாம் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில சில சூழ்நிலைகளை நாம் சந்திக்கிறோம். அந்த சூழ்நிலைகள் அந்த பரிசுத்த பாதையிலிருந்து நம்மை வழிகளில் போக செய்கிறது. அதை நாம் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? பார்த்து கொண்டே இருக்கணும். 2 பேர் ஓடிக்கொண்டு இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நல்ல ஓட்ட பந்தயத்துல ஓடிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னா எனக்குன்னு கொடுக்கப்பட்ட ட்ராக்ல தான் நான் என்ன செய்யணும்? ஓடணும். அவருக்குன்னு கொடுக்கப்பட்ட ட்ராக்ல அவங்க ஓடணும். இப்போ ஆளுக்குன்னு ஒவ்வொருத்தருக்குன்னு தனித்தனி ட்ராக் இருக்கு. ட்ராக் மாதிரி என்ன செய்யக்கூடாது? ஓடக்கூடாது. அப்போ கவனமாக நம்ம ஓடுகிற போது கவனமா இருக்கணும். நான் என்னுடைய ட்ராக்ல என்ன செய்து கொண்டு இருக்கிறேன்னா ஓடிக்கொண்டிருக்கிறேன்னா இல்லை மற்றவருடைய ட்ராக்ல ஓடிக்கொண்டிருக்கிறேன். நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்துல பொறுமையோடு ஓட வேண்டும். அப்ப இங்க திருச்சபைக்கு வந்திருக்கிறவர்களும் மனம் திரும்ப வேண்டுமா அப்படின்னு கேட்டா என்ன செய்யணும்? மனம் திரும்பி தான் ஆகணும். நம்ம ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதனைக்கு வருகிறோம், பிரசங்கத்தை கேட்கிறோம், திரும்ப என்ன செய்யறோம்? போயிடும். ஆனால் இந்த நாளில ஒரு வழக்கமான ஒரு ஆராதனை போல, வழக்கமான ஒரு பிரசங்கத்தை போல அல்லாமல் உங்களுடைய ஒரு காரியம் என்ன இருந்துச்சுன்னா, நான் எதுல இருந்து மனம் திரும்ப வேண்டும், நீங்க எதுல இருந்து மனம் திரும்ப வேண்டும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை. நான் வேத வசனத்தை குறித்து பேசுகிறேன். உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அதை என்ன செய்வார்? அவர் போதிப்பார், அவர் உங்களுக்கு உணர்த்துவார். பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் அவர் என்ன செய்வார்? கண்டித்து உணர்த்துவார். நீங்க அந்த ஒரு ஜபத்தோடு தேவனுடைய சமூகத்துல காத்துருங்க. நான் எந்த நிலையிலிருந்து மனம் திரும்ப வேண்டும்? நீங்க வீட்டுக்கு போகும்போது நீங்க ஒரு கையில 1 2 3 4 கவுண்ட் பண்ணிட்டு போறீங்க. இந்த விஷயத்துல இருந்து நான் இனிமேல் என்ன செய்ய போறேன்? மனம் திரும்ப போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கும் ஆண்டவருக்கு மாத்திரம் தான் தெரியும். எனக்கு அது தெரியாது. உங்களுடைய காரியங்கள் எனக்கு தெரியாது. ஆனால் தேவனுடைய சமூகத்துல இன்னைக்கு நீங்க போகும்போது ஒப்பு கொடுத்தவர்களாக கடந்து செல்லணும். ஆமென். ஜெப சிந்தியோட கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மனம் திரும்புதற்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். மனம் திரும்புதலுக்கென்ற ஒரு ஞானஸ்நானம். நிறைய கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, ஆனா இன்னும் என்ன செய்யல? ஞானஸ்நானம் எடுத்துக்காது. ஆனா என்னது? நாம இன்னும் கிறிஸ்தவங்க தான்,
ஆனா ஞானஸ்நானம் மட்டும் என்ன செய்ய மாட்டோம், எடுக்க மாட்டோம். முதல் ஸ்டெப்பே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு ஞானஸ்நானம் தான். ஆமென். நம்ம மனம் திரும்புவதற்கு அடையாளமாக அந்த பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைக்க வேண்டும். அந்த பாவத்தோடவே வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அந்த பரிசுத்த தேவனை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால், ஜலத்தினாலும் பிறக்க வேண்டும், ஆவியினாலும் பிறக்க வேண்டும். ஜலத்தினால் பிறப்பது என்பது மண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்நானம் பெறுவது, பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைப்பது. ஆவியினால் என்பது அந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது. இன்னொரு சிலர் எப்படி இருப்பாங்க, நான் ஞானஸ்நானம் எல்லாம் எடுத்துக்கிட்டேன், அப்படியே சர்ச்சுக்கு வந்தோமா, பிரசங்கத்தை கேட்டோமா, போனோமான்னு இருங்க. பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் அதெல்லாம் நமக்கு ஒத்து வர. ஆமென். அந்த மாதிரி ஒரு சிலர் இன்னும் இருப்பாங்க. ஆவியானவர்ல இருக்கிறாரு, அவர் பாட்டுக்கு எடுத்து போட்டு நான் பாட்டுக்கு இருந்து போறேன். அந்த பரிசுத்த ஆவியினுடைய அந்த அபிஷேகம், அந்த ஆவியினுடைய நிறைவு, இப்படிப்பட்ட அனுபவங்களுக்குள்ள நம்ம என்ன செய்யணும், கடந்து வருகிறவர் தான் இருக்கணும். அப்போ முதலாவதாக இன்னைக்கு ஞானஸ்நானம் நம்ம ஒரு வேலை எடுக்காம இருந்தோம் அப்படின்னா முதல் வேலையை என்ன செய்யணும், அங்க மனம் திரும்பணும். ஞானஸ்நானம் ஏன் எடுக்கலன்னு கேட்டா நம்ம உட்காந்து 1/2 மணி நேரம் கதை சொல்லுவாங்க. உங்க கதையெல்லாம் வேண்டாம். இன்னைக்கு உங்களுடைய மனம் திரும்பி தேவனுடைய சமூகத்தில் என்ன செய்யுங்க, ஒப்பு கொடுங்க. உங்களுடைய பெயர்களை என்ன செய்யுங்க, பதிவு பண்ணுங்க. உங்களுக்கு ஏற்ற சமயத்துல தேவனுடைய சித்தத்தின்படி உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருவிருந்து ஆராதனை வந்துச்சுன்னா யாரும் என்ன செய்யக்கூடாது, வெளியே போகக்கூடாது. ஆமென். என்ன செய்யக்கூடாது, வெளியே போகக்கூடாது. அப்ப என்ன அர்த்தம், இன்னும் மனம் திரும்பல, மனம் திரும்பவில்லை. அப்போ ஞானஸ்நானத்துக்கு இன்னும் உங்களை அர்ப்பணிக்காதவர்கள் அதற்காக ஜெபிங்க. பெயர் கொடுக்கிறது மாத்திரமல்ல, முதல்ல என்ன செய்யுங்க, ஜெபிங்க, தகுதிப்படுத்துங்க. தேவனுடைய சமூகத்தை உங்களை என்ன செய்யுங்க, ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் நடத்துவார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் அதே காரியங்களை நாம் குறித்து பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 2:38. பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஜலத்தினாலும் ஆவியினாலும். முதலாவது என்ன செய்யணுமா, ஜலத்தினால் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானத்தை பெறுங்க, அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ரெண்டுமே முக்கியம். ஞானஸ்நானமும் முக்கியம், பரிசுத்த ஆவியும் முக்கியம். அந்த அனுபவத்திற்குள்ள நாம் கடந்து வர வேண்டும். அடுத்ததாக அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி அநேகர் திருச்சபையில் இருக்கிறாங்க. சீஷர்கள் அந்த நாட்களில் எருசலேமிலே குடியிருந்த போது கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்தார், இறங்கி வந்தார். எல்லாரையும் என்ன செஞ்சாரு, அபிஷேகம் பண்ணார். எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றாங்க. பேதுரு எழுந்து பிரசங்கம் பண்ணாரு. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஒரே ஒரு பிரசங்கத்தில் எத்தனை பேர், 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ரட்சிக்கப்படுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் அவர் என்ன செஞ்சாரு, ஞானஸ்நானம் கொடுத்தாரு. எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டாங்க. சரி, ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டவங்க என்ன பண்ணாங்க, பரிசுத்த ஆவிக்காக காத்திருந்தாங்க. பலத்த காற்று அடிக்கிற இடி முழக்கம் போல இறங்கி வந்தாரு. எல்லாத்தையும் பரிசுத்த ஆவியினால என்ன செய்தாரு, நிரப்பினார். எல்லாரும் என்ன செஞ்சாங்க, அந்நிய பாஷையில பேசினாங்க. எல்லாரும் அந்நிய பாஷையில பேசினாங்க. அப்போ பார்த்து வெளியூர்ல இருந்தெல்லாம் வந்திருந்தாங்க. இவங்க நிறைய கூட்டம்லாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க. வேற தேசத்துல இருந்தெல்லாம் வந்திருந்தாங்க. யூதர்கள் அந்த கூட்டத்துல வந்து பார்த்தாங்க. எல்லாரும் அந்நிய பாஷை பேசுறாங்க. ஏன்னா நம்மளோட பாஷையில இவங்க பேசிட்டு இருக்காங்களே, இவங்க எல்லாரும் கலிலேயர்கள் அல்லவா, இவர்களுக்கு எப்படி நம்முடைய பாஷையெல்லாம் தெரியும். கர்த்தர் அப்படி ஒரு பல பாஷைகளை என்ன செய்தார், அவர்களுக்கு கொடுத்தார். எல்லாரும் அந்நிய பாஷையில பேசினாங்க. ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக் கொண்டார்கள். சுவிசேஷம் சொல்லக்கூடிய கிருபைகளை பெற்றுக் கொண்டார்கள். எங்கும் தெரிந்து என்ன செய்தார்கள், சுவிசேஷத்தை சொன்னார்கள். அப்படி ஒரு பயங்கரமான ஒரு குரூப். அதாவது அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல கடைசி பகுதியில் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னா 34, 35 வசனங்களை வாசித்தோம் என்று சொன்னா அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா, சொத்து வச்சிருக்கிறவங்க என்ன பண்றாங்களா, சொத்தை வித்து
மொத்த காசையும் கொண்டு வந்து எங்க வைக்கிறாங்க? அப்போஸ்தலருடைய பாதப்படியில கொண்டு வந்து வைக்கிறாங்க. எந்த அளவுக்கு மாறி இருக்காங்க பாருங்க. அந்த மாதிரி மனம் திரும்ப முடியுமா நம்மலாம்? எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க சொத்து வைக்கிறதுக்கு? சும்மா சொல்லுங்க. எத்தனை பேர் ரெடியா இருக்கோம்? ஏசுநாதர் வந்து கேட்டாரு, எத்தனை பேர் கொடுப்பீங்க? என்கிட்ட சொத்தே இல்லை, என் வீட்டுக்காரர்கிட்ட தான் இருக்கு. ஆமென். ஆனா என்ன செஞ்சாங்க? வித்து மொத்தத்தையும் கொண்டு வந்து என்ன செஞ்சிடணும்? அப்போஸ்தலருக்கு கொடுத்துடணும். ஒருத்தர் 2 பேர் இல்ல, அத்தனை பேரும் அந்த காசு வச்சு எல்லாருக்கும் என்னது தேவையானது பகிர்ந்து கொடுக்கணும். எப்படி சொத்தெல்லாம் வித்துட்டு வந்து இவங்க கிட்ட கையேந்தி கேட்கலாம்? அப்படி யாரும் நினைக்கல. அப்படிதான் கையேந்தி வாங்கிக்கிட்டாங்க. எல்லாரும் என்ன செஞ்சாங்க? சாப்பிட்டாங்க, சந்தோஷமா இருந்தாங்க. அங்கங்க இருந்தவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க? வித்து வித்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஒருத்தர் 2 பேர் இல்ல, எல்லாரும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்படிதான் ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்தாங்க. 5ஆம் அதிகாரத்துல அனனியா, சப்பீரா 2 பேர். அவர்களும் ஞானஸ்நானம் பெற்றவர்கள், பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள். ஆனால் அவர்களும் என்ன செஞ்சாங்க? வித்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. எப்படி கொடுத்தாங்க? மொத்தத்தை எனக்கு கொடுத்துட்டா நம்ம என்ன பண்றது? அவன் கொஞ்சோண்டு நமக்குன்னு, நம்ம பிள்ளைகளுக்குன்னு கொஞ்சோண்டு வச்சுக்கணும். நேரத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பங்கை வித்ததுல ஒரு பங்கு அப்படியே தெரியும், ரொம்ப எடுத்தா தெரிஞ்சிடும். லைட்டா கொஞ்சம் என்ன செஞ்சுக்கணும், எடுத்து நமக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக கொஞ்சம் வச்சுட்டு மீதியெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துரும். அது எப்படி அப்படின்னா, காணியாட்சியான நிலம், பூர்வீக சொத்து, பரம்பரையா இருக்கிற சொத்து. யாராவது இருப்போமா? இத்தானி. அதை கொண்டு வந்து கொடுத்த உடனே பேதர் கேட்கிறாரு, இது இவ்வளவுக்கு தான் வித்தியா அப்படின்னு. ஆமாமா, இவ்வளவுக்கு தான் வித்தேன். மொத்தத்தையும் என்ன செஞ்சுட்டேன்? ஒரே ஒரு பொய்யை தானே, யாருக்கு தெரிஞ்சிட போகுது? ஆமென். ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டோம். இன்னும் அந்த பொய் என்ன செய்யல? விட்டு போகும். உண்மையாக என்ன செய்ய முடியல? இருக்க முடியல. அது மொத்தத்தை கொடுத்தாலும் போஷிக்கிற ஒரு கர்த்தர் அவர்களை போஷிப்பார். ஆமென். ஒரு நாள் என்ன செய்ய முடியாது? ஆண்டவர் ஒரு நாள் ஒரு நன்மை என்ன செய்ய மாட்டாரு? குறைபட விடவே மாட்டார். நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமான, ஆனால் நீதிமான் கைவிடப்பட்டதையும் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் கண்டதில்லை. ஒரு நாள் அவர் ஒரு நன்மையை என்ன செய்ய மாட்டாரு? குறைபட விட மாட்டார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஆமென். ஆமென். இன்னொரு வசனத்துல சிங்கம் தன் குட்டிகளுக்கு தேவையானதை என்ன செய்யுமா? கீழே கொண்டு வந்து தெவி என்ன செஞ்சு வச்சிருக்குமா? நிரப்பி வச்சிருக்குமா? குட்டிக்காக என்ன செஞ்சு வச்சிருக்குமா? அது இருக்கிற குகையை நிறச்சு வச்சிருக்குமா? உனக்கு பசிக்கிறப்பெல்லாம் போய் போய் என்ன செஞ்சுக்க, சாப்பிட்டுக்க அப்படின்னு. ஆனா அப்பேற்பட்ட அந்த சிங்க குட்டி பட்டினியா கிடக்கலாம். ஆனா ஆண்டவரை தேடுகிற ஒருத்தருக்கும் ஒரு நன்மை கூட என்ன செய்யாது? குறையக்கூடாது. ஆனா அதை புரிஞ்சு கொள்ளாம இவங்க என்ன செஞ்சாங்க? ஒரு பொய்யை சொன்னாங்க. அந்த பொய் சொன்னதுனால வந்த பலன் என்னாச்சு? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையா? அதை விற்ற பின்னும் 4வது வசனத்துல அது கிரையம் உன் வசத்தில் இருக்கவில்லையா? நீ இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? மனுஷனிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னார். யார்கிட்ட பொய் சொல்றோம்? தேவனிடத்தில். அப்போஸ்தலர் தானே, ஊழியக்காரர் தானே, அவர் எங்க பார்க்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவர் சாதாரண ஊழியக்காரர் தான். அவருக்கு மேல இருந்து பார்த்து கொண்டிருக்கிற தேவாதி தேவன் ஒருவர் இருக்கிறார். அவருடைய கண்களுக்கு முன்பாக சகலமும் நிர்வாணமா இருக்கிறது. அவருடைய கண்களுக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை. அவர் கண்களுக்கு மறைவாக எங்கேயும் ஓடி போய் என்ன செய்ய முடியாது? ஒழித்து கொள்ள முடியாது. நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் இருக்கிறீங்க. நீ போய் பாதாளத்திலேயே போய் போட்டாலும் எங்க இருப்பாரு? அங்கேயும் உன்னை தேடி வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கண்களுக்கு மறைவா எங்கேயும் என்ன செய்ய முடியாது? ஒழித்து இருக்க முடியாது. ஆதாமை போல பாவம் செய்து எங்க என்ன செய்யறோம்? நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம், நம்ம போய் ஒழிஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவர் தேடி வருவார். எங்க இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன செய்யறா? அவரை தேடி வருகிறார். அவருடைய கண்களுக்கு யாரும் மறைவா இருக்க முடியாது. அவனா சொல்லல, ஆதாமா சொல்லல, ஆண்டவரே கேட்டாரு. நான் உனக்கு
புசிக்க வேண்டாம் என்று சொன்ன விருட்சத்தின் கனியை புசித்தாயோ? ஆண்டவர் கேட்டார். யாரும் சொல்லல. அவருடைய கண்களுக்கு முன்பாக யாரும் அறிந்திருக்க முடியாது. நாம் செய்கிற எந்த ஒரு செயலும் ஆண்டவருக்கு தெரியாது அப்படின்னு யாரும் நினைக்க முடியாது. ஒவ்வொரு நொடியும் அவர் நம்மையில நோக்கமாக இருக்கிறார். ஆனால் அதை மறந்து இவர்கள் என்ன செய்தார்கள்? பொய் சொன்னார்கள். இந்த வார்த்தையை பேதுரு சொன்ன உடனே அவன் என்ன செய்தான்? வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். ஆமென். ஒரே நொடிதான். பேதுரு அவனை சபிக்கல, அவனை கொலை செய்யல, ஒன்னும் சொல்லல. நீ கர்த்தருடைய இந்த பரிசுத்த ஆவியானவரிடத்துல பொய் சொல்ல துணிந்தது என்னன்னு ஒரு கேள்விதான். கர்த்தர் அடித்தார், அவன் அடித்து போனான். வாலிபர் எழுந்திருந்து அவனை எடுத்து அடக்கம் பண்ணினார்கள். இது நடந்து ஒரு 3 மணி நேரம் கழித்து அவனுடைய மனைவி வருகிறாள். அவன் பொய் சொல்லும் போது பிளான் பண்ணி பொய் சொல்லணும். கரெக்டு தானே? குடும்பமா இருக்கும்போதே ஐயா ஒரு பொய் சொல்லுவாரு, அம்மா வேற பொய் சொல்லுவாங்க. 2 பேரும் கலந்து ஆலோசித்து 2 பேரும் சேர்ந்து ஒரே மாதிரி பொய் சொன்னா கொஞ்சம் நம்புற மாதிரி இருக்கும் இல்லையா? ஆமா. அதனால இவங்க நல்லா பிளான் பண்ணியிருக்காங்க. பாத்தீங்க, 2 பேரும் இதுதான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே வார்த்தையை வந்துட்டு மறுபடியும் என்ன செய்யறாங்க? சப்பீராலும் வந்து சொல்லுகிறாங்க, நீங்க 2 பேரும் சேர்ந்து பொய் சொல்றீங்களோ? புருஷனை அடக்கம் பண்ணினுடைய கால்கள் வாசற்படியில் இருக்கிறது. ஒரே வார்த்தை தான். அவளும் என்ன செய்தா? மாறிட்டு போறாங்க. ஆனால் இன்றைக்கு நாம் யோசித்து பாருங்க, என்னென்ன காரியங்களை நாம் பொய் சொல்லி கொண்டு இருக்கிறோம், என்னென்ன காரியங்கள் நாம் உண்மையாக இருக்கிறோம். நாம் எங்கெல்லாம் உண்மை இல்லாமல் இருக்கிறோமோ அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். தேவனுக்கு விரோதமான ஒரு காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறோமா, நாம் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். அந்த இடத்துல அவர்களுடைய பிரச்சனை என்ன என்று சொன்னால், ஆணியாட்சி வித்தது பிரச்சனை இல்லை, அதை கொண்டு வந்து கொடுத்ததும் பிரச்சனை இல்லை, அதுல ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டதும் பிரச்சனை இல்லை. ஆனா அது உண்மையா என்ன செய்யணும் இருக்கு. அங்க என்ன அப்படின்னா, எல்லாரும் எல்லாத்தையும் விட்டு மொத்தமா கொண்டு வந்து என்ன செய்யறாங்க? கொடுக்குறாங்க. யாரும் இது எனக்கு நான் இவ்வளவு கொடுத்தேன் அதனால எனக்கு இவ்வளவு ஷேர் வரணும், இந்த பேச்செல்லாம் எதுக்கும் கிடையாது. எல்லாத்துக்கும் சமம் தான். எல்லாரும் அங்க ஒண்ணுதான். நீ பெரியவன், நீ தாழ்ந்தவன், நீ ஏழை, நீ பணக்காரன், எந்த வித்தியாசமும் இல்லை. இருக்கிறவன் வித்து கொடுக்குறான், இல்லாதவன் சும்மா கொஞ்சம் சாப்பிடுறான். ஆமென். எல்லாரும் ஒரே இதுதான், ஒரே லெவல்ல தான் இருக்கும். ஆனா இவங்க கொஞ்சம் எனக்கு ஒரு தேவை இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் தேவனுடைய சமூகத்துல நம்மளும் இன்னைக்கு அநேக நேரங்கள் இப்படி இருக்கிறோம். ஒரு சில பொருத்தனைகள் எல்லாம் பண்ணியிருப்போம். இவங்கள மாதிரி என்னோட சொத்தை உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்போம். சொத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தோன்னா என்ன அர்த்தம்? மொத்த சொத்தையும் கொடுக்குறோம்னு தான் அர்த்தம். ஆமென். பொருத்தனை பண்ணும்போது ஞானமும் பொருத்தனை பண்ணும். நான் சொத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்ண என்ன அர்த்தம்? மொத்த சொத்தை யாருக்கு சொந்தம்? ஆண்டவருக்கு சொந்தம். அதுல ஒரு பகுதி என்ன செய்யக்கூடாது? திருடக்கூடாது. இல்ல நான் சொத்துல ஒரு பகுதி ஆண்டவருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா அந்த ஒரு பகுதி ஆண்டவருக்கு சொந்தம். அந்த ஒரு பகுதியில அரை பகுதி என்ன செய்யக்கூடாது? ஒரு பைசா கூட அதுல வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது? கொடுக்கக்கூடாது. அப்போ ஆண்டவருக்கு கொடுக்கிற காரியங்களை நம்ம எப்படி இருக்கணும்னா உண்மையுள்ளவர்களா இருக்க வேண்டும். ஒரு சிலர் தசமபாகம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பொருத்தனை பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா அந்த தசமபாகத்தை சரியா என்ன செய்யணும்? கொடுக்கணும். 10ல் 1. இந்த மாசம் கொஞ்சம் நிறைய செலவு இருக்கு அப்படின்னு சொல்லி அதை என்ன செய்யக்கூடாது? கொஞ்சத்தை எடுத்து வச்சுட்டு மீதியை கொடுத்துக்கலாம். அது அல்ல. முதல்ல ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? கொடுக்கு. இந்த மாசம் ஒரு ஊழியக்காரருக்கு அனுப்பணும். அதுல இருந்து ஒரு 500 ரூபாய் எடுத்து அந்த ஊழியக்காரருக்கு அனுப்பி வச்சிருவோம். மீதியை என்ன செய்வோம்? தசம பாகம் இருக்கும். அது தசம பாகம் அல்ல. தசம பாகத்தை குறித்து நாம் என்ன செய்யணும்? எச்சரிக்கையா இருக்கணும். அது உங்களுடைய மனதை நீங்க எல்லாரும் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அடுத்த வாரத்துல இருந்து தசம பாகம் வைக்கணும்னு நான் சொல்லலாம். நம்முடைய சபையில எல்லாரும் தசம பாகம் வைப்பது அல்ல, வைக்காதவர்களை நாங்கள் வையுங்கள் என்று சொல்வதும் அல்ல, தசமபாகங்கள் கேட்பதும் அல்ல. ஆனால் நீங்கள் உங்களுடைய மனதிலே ஒரு காரியத்தை நியமித்திருந்தீர்கள் என்று சொன்னால் அதில் எப்படி இருக்க வேண்டும்? உண்மையாக இருக்க வேண்டும். ஆமென். உண்மையாக இருக்க வேண்டும். இன்னும் தசமபாகத்தை குறித்து ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். எங்களுடைய குடும்பத்துல சம்பளம் வாங்கினா என்ன செய்யணும்? அதை கையில் எடுத்து ஜெபம் பண்ணணும். குடும்பமா என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணி அதுல முதல்ல தசமபாகத்தை என்ன செய்யணும்? எடுக்கணும். அதுக்கு அப்புறம் தான் மற்ற செலவு. ஆமென். இது எங்களுடைய குடும்பத்தின் வழக்கம்.
அப்படி ஒருவேளை உங்களுடைய குடும்பத்துல இருந்துச்சு அப்படின்னா அதுல உண்மையா இருக்கணும். ஆமென். எல்லா மொத்த குடும்பத்தையும் ஒரே நேரத்துல ஒரு சில நேரங்கள் என்ன செய்ய முடியாது, சேர்த்து வச்சு இது பண்ண முடியாது. அப்ப அதுக்குள்ள நாட்கள் என்ன செய்து கொண்டிருக்கோம், உருண்டோடி போய் கொண்டிருக்கோம். அதுக்கு உள்ள நீங்க அந்த தசம பாகத்தை எடுப்பதற்கு உள்ளாக மற்ற செலவுகளை என்ன செய்வோம், செய்ய ஆரம்பிச்சோம். அப்போ முதல் செலவு எங்க போயிருச்சு, இந்த முதல்ல பாகம் எங்க போயிருச்சு, செலவு செய்ய போயிருச்சு. இப்ப ரெண்டாவது பாகத்தையோ அல்லது மூன்றாவது பாகத்தையோ தான் இப்ப கர்த்தருக்கு என்ன செய்யணும், கொடுக்கணும். அப்ப அதுல உண்மையா இருக்கணும். முதல்ல ஆண்டவருக்கு என்ன செய்யணும், கொடுக்கணும்னு நான் தீர்மானம் பண்ணிட்டேன்னா அப்ப மற்ற செலவு செய்யறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன செய்யணும், எடுத்து ஜெபம் பண்ணி அதுல தசம பாகத்தை எடுக்கணும். இப்ப இன்னைக்கெல்லாம் காலங்கள்லாம் மாறி போயிடுச்சு இல்லையா. இப்ப அக்கௌண்ட்ல இருந்து அவனே எடுத்துக்குவோம். மாசம் பிறந்துச்சுன்னா போதும் கிரெடிட் கார்டு பில்லுன்னு அவனே எடுத்துக்குவான். இன்னும் என்னென்ன லோன் எல்லாம் வாங்கணுமோ இஎம்ஐன்னு அவனே எடுத்துக்குவான். இந்த போன் வேற வச்சிருப்பான், எடுத்து அங்கன்னு ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா அது பாட்டுக்கு அக்கௌண்ட்ல இருந்து என்ன செய்யும், போயிட்டே இருக்கும். இதுல முதல் பகுதி எங்க போகும், எங்க வேணாலும் போகும். ஆனா எங்க வராது, தசம பாகத்துக்கு வராது. இப்போ சம்பளம் வந்தோம்னா முதல்ல என்ன செய்யணும், எல்லாத்தையும் கார்டெல்லாம் தேய்க்கிறதுக்கு முன்னாடி, போன் எடுத்து ஸ்கேன் பண்றதுக்கு முன்னாடி, கடன்காரன் கடனை அக்கௌண்ட்ல இருந்து எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய தசம பாகத்தை என்ன செய்யணும், எடுக்கணும். ஆமென். அப்போ அதுல நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும், உண்மை உள்ளவர்களா இருக்கணும். ஆலயத்துக்கு வருகிறதுல உண்மை உள்ளவர்களா இருக்கணும். எவ்வளவு உண்மையா இருக்கிறோம், ஆமாம் தவறாம ஆலயத்துக்கு போயிருவாங்க. ஆமென். எத்தனை பேர் தவறாமல் ஆலயத்துக்கு போறவங்க இருக்கிறோம், நிறைய பேர் இல்லை. கல்யாணம் காலத்துல இருந்துச்சுன்னா அங்க போயிட்டு அதுக்கப்புறம் நேரம் இருந்துச்சுன்னா ஆலயத்துக்கு போகணும். மாறணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப முதலாவது தேவனுக்கு முதலிடம் கொடுக்கணும். இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுவோம், நம்முடைய சர்ச்சில் நிறைய பேர் அதான் ஆலயத்துக்கு வருவோம். ஆனா எதுக்கு வருவோம், பிரசங்கம் கேட்கறதுக்கு மட்டும்தான் வருவோம். ஆமென். எங்களுக்கு பாட்டு பாடவே பிடிக்காது, ஆராதனை செய்யறது பிடிக்கவே பிடிக்காது. மாறணும். ஓய்வு நாளை ஆசீர்வதித்த ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் இப்ப சரியாக அந்த ஆராதனை நேரத்துல ஆண்டவருக்கு என்ன செய்யணும், முதலிடம் கொடுக்கிறவர்களா இருக்கும். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, உங்க எல்லாத்துக்கும் சில நலத்திட்ட உதவிகள்லாம் செய்யும்படியாக ஒருவேளை நம்முடைய முதலமைச்சர் வர்றாருன்னு வச்சுக்கோம். ஒவ்வொருத்தரையும் நேரில் பார்த்து உங்களுக்கு அதை கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. அவரு காலையில 9 மணிக்கு வந்துட்டாரு, அவர் வெயிட் பண்ணுவார், நம்ம பொறுமையா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10:30 மணிக்கு போனோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? யாராவது அப்படி போவீங்களா? யாருமே என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம். அவர் 9 மணிக்கு வருவாருன்னா நம்ம எத்தனை மணிக்கு அங்க இருப்போம், 8:30 மணிக்கு கூட இருப்போம் குறைந்தபட்சம். அதுக்கு முன்னாடி போய் லைன்ல நிக்கணுமே, சீட்டு கிடைக்காது அப்படின்னு அது அடுத்த பஞ்சாயத்து. நாமே முன்னாடி வரிசையில் உட்காரணும், செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு எதையாச்சும் பண்ணிட்டு. ஆனால் இந்த சிஎம்ஐ காட்டிலும் பெரிய ஒரு தேவன் இங்க உங்களுக்காக 9 மணில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். நம்ம எப்படி வருவோம், ஆடியா செஞ்சு அப்படியே பொறுமையா என்ன செய்வோம் வரும். ஆனா ஒருத்தர் எல்லாம் சொல்லலாம், எல்லாத்தையும் சொல்றேன். ஆமென். என்னத்தான் சொல்றாருன்னு சொல்லாதீங்க, யாருமே இல்லை, மொத்தம் அத்தனை பேரையும் சொல்றேன். ஏன்னா ஆரம்ப ஜபத்துல இருக்கிறவங்க வெகு சிலர் மாத்திரம், இது எல்லாரும் அப்புறம் தான் வரும். அப்ப அந்த ஆரம்ப ஜபத்துக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும், அப்ப கர்த்தரை தேடுகிறதுல ஒரு முக்கியத்துவம், ஒரு முதலிடம் கொடுக்கணும். ஒரு மனுஷன் 2 பேருக்கு 2 எஜமானுக்கு என்ன செய்ய முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. ஒருவனை பகைத்து ஒருவனை நேசி. நம்மளால 2 எஜமானுக்கு வேலை செய்யறோம். ஆமென். எத்தனை எஜமான, 2 எஜமான். ஒரு எஜமான் பேர் என்னது, ஏசுநாதர். ஆமென். இல்லையா, ஏசுநாதர் உங்களுக்கு எஜமானா இல்லையா, எஜமான. இன்னொரு எஜமான, இந்த உலகத்துல நமக்கு வேலை கொடுக்குற ஒரு எஜமான் இருக்கு இல்லையா, அந்த எஜமானுக்கு கீழ்ப்படிந்தன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனால அவர் சொல்ற எல்லாத்தையும் என்ன செய்வோம்,
கீழ்ப்படிவோம். அவருக்கு என்ன தோணும், நீ ஞாயிற்றுக்கிழமை வந்தாதான் எனக்கு நல்லா இருக்கும்னு தோணும். அதனால நம்ம என்ன செய்வோம், ஞாயிற்றுக்கிழமை அந்த வேலைக்கு போவோம். அப்ப இங்க ஒருவனை நேசித்து ஒருவனை என்ன செய்வானா பகைப்பான். யாரை நேசிக்கிறோம், யாரை பகைக்கிறோம்? நாம மாசமான சம்பளம் போடுற அந்த எஜமான நேசிக்கிறோம். யாரை வெறுக்கிறோம்? நம்மளை ரட்சித்த தேவாதி தேவனை பகைக்கிறோம். இது வேதம் சொல்லுகிற ஒரு வசனம், என்னுடைய வசனம் அல்ல, வேதம் சொல்லுகிறது. ஒருவனை நேசித்து ஒருவனை பகைப்பார். இப்போ வேலை இல்லைன்னா அன்னைக்கு இயேசு மாதிரி என்ன செய்வோம், நேசிப்போம். வேலை இல்லைன்னா அன்னைக்கு இயேசு நேசிப்போம். உடம்புக்கு முடியாம போயிடுச்சு அப்படின்னா அன்னைக்கும் இயேசு என்ன செய்வோம், நேசிப்போம். உடம்புக்கு நல்லா இருக்கிற வரைக்கும் என்ன செய்வோம், வேலை ஓடிட்டு இருப்போம். அப்புறம் முடியலன்னு ஐயோ ஆண்டவரே இயேசுவே எங்களை காப்பாற்றும், உண்மையே நம்பி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆலயத்துல வந்து உட்கார்ந்து. அப்போ அந்த மாதிரி ஒரு சில காரியங்களை நம்ம என்ன செய்யணும், ஒரு மாறுதல் நம்முடைய வாழ்க்கையில வேணும். ஜெபிப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணி இருப்போம், ஆனா என்ன செய்ய மாட்டோம், ஜெபிக்க மாட்டோம். ஜெபத்துல உண்மையுள்ளவர்களா இருக்கிறோம். தானியேலை குறித்து பார்த்தோம் என்று சொன்னால் அவர் தினமும் 3 வேளையும் ஜெபித்தார். ஆமென். அப்ப சட்டம் வந்துருச்சு, என்னது, ராஜாவை தவிர யாரும் என்ன செய்யக்கூடாது, வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவர் போய் என்ன செஞ்சாரு, தினமும் தான் முன் செய்து வந்தபடியே 3 வேளையும் ஜெபித்தார். இதுல முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு வசனம், ஜெபிக்கிறதை தாண்டி ஜன்னல் திறந்து இருந்துச்சா மூடி இருந்துச்சா. ஆமென். ஜன்னல் திறந்து இருந்துச்சா மூடி இருந்துச்சா? நான் ஜன்னலை திறந்து வச்சு எருசலேமை பார்த்து தான் நான் ஜெபம் பண்ணுவேன் நீங்க முடிவு பண்ணிருந்தீங்க அப்படின்னா என்ன சட்டம் வந்தாலும் ஜன்னல் திறந்து இருக்கணும். ஆமென். ஆமென். ஒருவேளை நான் அன்னைக்கு ஜன்னலை மூடி இருந்தேன் அப்படின்னா உள்ள என்ன நடக்குது யாருக்கும் அந்த கதவை தட்டணும், இல்ல கதவை உடைக்கணும். அதுக்கு முன்னாடி எந்திரிச்சுனாங்களா, ஜெபம் இல்லையே, நான் சும்மா தான் படுத்திருந்தேன், தூங்கிட்டு இருந்தேன், தப்பிக்கலாம். ஆமென். அவர் பயங்கரமான ஞானமுள்ள மனுஷன் தானியேல். அடிமையாக வந்தவனை அரசாட்சி செய்யக்கூடிய அளவிற்கு உயர்த்தி வைத்திருக்கிறது கர்த்தருடைய மகா பெரிய ஞானம். அவ்வளவு ஞானம் இருக்கிற மனுஷனுக்கு நம்மளோட அளவுக்கு கூட மூல வேலை செய்யாது. உன் ஞானம் தான் தேவையே இல்லை. நீ கர்த்தருக்கு என்ன பொருத்தனை பண்ணிருக்க, நீ கர்த்தருக்கு என்ன வாக்கு பண்ணிருக்க, நீ ஜன்னலை திறந்து வச்சுதான் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா ஜன்னல் திறந்தே இருக்கணும், என்ன சட்டம் வந்தாலும். ஆமென். ஆமென். அதுதான் தானியேலுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கணும். நம்ம என்ன செய்து கொண்டிருக்கோம், இந்த 40 நாட்களும் 24 மணி நேரம் சங்கிலி தொடர் ஜெபம் என்று திருச்சபையில் அறிவித்திருக்கிறோம். எத்தனை பேர் பெயர்களை கொடுத்திருக்கோம்? ஒரு 1/2 மணி நேரம் கூட என்னால பிரேயர் பண்ண முடியாது, எத்தனை பேர் பெயர் கொடுக்காம இருக்கிறோம். திருச்சபையில ஒரு காரியம் நடக்குது அப்படின்னா அதுல நம்மளும் என்ன செய்யணும், உண்மையா இருக்கு. அது நம்முடைய பங்கு இருக்கணும். சரி, பேரை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது மறந்து போனது எத்தனை பேர் இருக்கும்? கொடுத்த நேரத்துல சரியா என்ன செய்யணும், ஜெபிக்கணும். நேரத்தை கொடுக்கறது, பேரை பதிவு செய்யறதுலாம் பெரிய விஷயம் இல்லை. அதுல 40 நாள் சரியா என்ன செய்யணும், நிக்கணும். ஆனா அப்பதான் எல்லா நேரமும் சும்மா இருந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம பேருக்குன்னு டைம் கொடுத்த நேரத்துல தான் எல்லா பிரச்சனையும் அந்த நேரத்துல தான் இருக்கும். எந்த பிரச்சனை வருதுங்கிறது முக்கியம் இல்லை. அந்த நேரத்துல நீ கண்டிப்பா என்ன செய்யணும், ஜெபி. அதுதான் உண்மை. இது மாதிரி ஆண்டவருக்கு நம்ம அநேக காரியங்களை நாம் நியமித்திருக்கலாம். இதெல்லாம் வச்சுலாம் நம்ம பார்த்து நான் உண்மையா இருக்கிறேனா, சரியான ட்ராக்ல போயிட்டு இருக்கிறேனா, இல்ல வழி விலகி போய் கொண்டு இருக்கிறேனா, ஆண்டவர் எனக்கு என்ன ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார், என்னை குறித்த தேவனுடைய சித்தம் என்ன, என்னை குறித்த தேவனுடைய அழைப்பு என்ன, அதே பாதையில் நான் போய் கொண்டு இருக்கிறேனா அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் நம்ம அனுதினமும் நம்மை நாமே நிதானித்து அறிகிறவர்களா இருக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் ஒரு பொருத்தனை செய்வோம் என்று சொன்னா அந்த பொருத்தனை என்ன செய்யணும், நிறைவேற்றணும். நிறைய நேரங்களில் பொருத்தனை செய்வோம், அந்த பொருத்தனை அநியாயத்துக்கு மறந்து போயிடும். ஏதோ பொருத்தனை பண்ண மாதிரி ஞாபகம் கொஞ்ச நாள் கழிச்சு ஞாபகம், அப்ப என்ன பொருத்தனைன்னு தெரியாதனால அது அப்படி என்ன செஞ்சிருது, விட்டு. பொருத்தனை குறித்து நம்ம ஜாக்கிரதையோட இருக்கணும். பொருத்தனை செய்யாத, செஞ்சா நிறைவேற்ற தாமதியாதேன்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். மறக்காதே அல்ல, பொருத்தனை செய்யன்னு சொல்லல, செய்யறதுக்கு டிலே கூட என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது, லேட்டா இருக்கக்கூடாது. சரியான நேரத்துல அந்த பொருத்தனை நிறைவேற்றப்பட வேண்டும். அப்ப அதுலயும் உண்மை, தேவனுக்குரிய எல்லா காரியங்களிலும் நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும்,
உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையுள்ள மனுஷர்களுக்கு மாத்திரம்தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு கூட வேதனையை கூட்டார் என்று சொன்னோம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. நீ படப்போகிற வாசனம். இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களுக்கு சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவக்கிழத்தை உனக்கு தருவேன். எப்போ வரைக்கும் உண்மையா இருக்கணுமா? மரணம் பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது நான் உனக்கு என்ன செய்வேன்? ஜீவக்கிழத்தை உனக்கு தருவேன். மரணம் பரியந்தம் உண்மையா இருக்கு. மோசே உண்மையா உள்ளவர் தான் இல்லையா? மோசே வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவர். ஆண்டவரே சர்டிபிகேட் கொடுத்தாரு. ஆனா ஒரு சின்ன ஒரு தப்பு என்ன பண்ணாரு? நம்மளைய பார்த்து பேசுன்னு சொன்னாரு. இவர் என்ன பண்றாரு? ஒவ்வொருத்தர் அடிச்சுட்டாரு. ஆனா தண்ணி வந்துருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சின்ன தப்பு. காரணங்களுக்கு என்ன செய்ய முடியல. மரண பரியந்தமும் உண்மையா இருக்கு. ஏதாவது ஒரு சின்ன இடத்துல கூட நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது. கர்த்தருடைய பாதையை விட்டு விலகி போய் விடக்கூடாது. பேசுன்னு சொன்னா என்ன செய்யணும்? பேசணும். அடின்னு சொன்னா அடிங்க. சொன்னதை மட்டும்தான் என்ன செய்யணும்? இஷ்டப்படி எதையும் நம்மளுடைய இஷ்டப்படி நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியம் என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது. வாழ்க்கையில நடக்கிற எல்லாமே தேவனுடைய சித்தம். அவர் என்ன நம்ம செய்யணும்னு நினைக்கிறாரோ அது மாத்திரம் தான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். எங்க போகணும்னு நினைக்கிறாரோ அங்க மாத்திரம் தான் நம்முடைய காதுகள் போகும். அவர் என்ன பேச வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறாரோ அதை மாத்திரம் தான் நம்முடைய வாய்கள் பேசும். ஆண்டவருடைய சித்தம் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றப்படும். இந்த நாள்ல யோசித்து பாருங்க, என்னென்ன காரியங்களை நம்ம உண்மை இல்லாதவர்களா இருக்கிறோம். காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்து இந்த நாள்ல மனம் திரும்ப வேண்டிய காரியங்களை நாம் அடையாளம் கண்டுகொண்டு தேவனுடைய சமூகத்தில் மனம் திரும்ப வேண்டியவர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் பேதுருவை குறித்து நாம் பார்ப்போம். மத்தேயு 4ஆம் அதிகாரத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருக்கும் போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். என் பின்னாடி வாருங்க, நான் உங்களை என்ன செய்வேன்? மனுஷரை பிடிக்கிறோம். ஆண்டவருடைய அழைப்பு. ஆமென். எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? பின்னாடி வாங்க அப்படின்னு செஞ்சுட்டு இருக்கிற வேலையை அப்படியே விட்டுட்டு கூட இருக்கிறவங்க எல்லாம் விட்டுட்டு. ஆமென். நல்ல மனுஷன் பேரு. அப்பா கூட இருந்து மீன்லாம் பிடிச்சிட்டு இருந்தாரு. பின்னாடி வாங்க அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு? அப்பா கூப்பிட்டுருப்பாரு, டே எங்களா போறீங்க, வேலையை முடிச்சுட்டு போங்களா அப்படி. ஆனா இவங்களுக்கு என்னது? அப்படியே போட்டுட்டு ஆண்டவருக்கு பின்னாடி போனாங்க. என்ன ஒரு ஆச்சரியமே! ஒரே நிமிஷத்துல மனம் திரும்பிட்டாங்க. ஒரே நிமிஷத்துல மீன் பிடிக்கிறவங்களா இருந்தவங்க எப்படி ஆயிட்டாங்க? மனுஷங்களை பிடிக்கிறவங்களா மாறிட்டாங்க. இன்னும் பின்னாடி வசனங்களை வாசிச்சோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அநேக வரங்களை கொடுத்தார், வல்லமைகளை கொடுத்தார், அதிகாரத்தை கொடுத்தார். போனாங்க, கிராமமா போனாங்க, பிரசங்கம் பண்ணாங்க, ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. வியாதியாக இருக்கிறவங்க மேல கைகளை வச்சாங்க, ஆண்டவர் சுகத்தை கொடுத்தாரு. பேபி சாசனம் இவங்களை பார்த்து என்ன செய்யுது? பயந்து அலறி ஓடுது. என்ன ஒரு சந்தோஷம்! ஆமென். ஒரே ஒரு நிமிஷத்துல வாழ்க்கை ஆகிடுச்சு. பேதுருவமா இருக்கிறாங்க. எப்படி ஒரே ஒரு நொடியில நடந்திருக்கிட்ட. ஆனா கடைசி வரைக்கும் என்ன செய்யணும்? நிக்கணும். ஒரே ஒரு நொடியில மணந்திருப்பது பிரச்சனை இல்லை. ஆனா அந்த பேதுருடைய நிலைமை பார்த்தோம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார், மரித்தார், 3ஆம் நாள் என்ன செய்தார்? உயிரோடு எழுந்தார். அதற்கு பிறகு சீஷர்களுக்கெல்லாம் தரிசனமானாரு. பேதுருவும் தரிசனத்தை பார்த்துட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு நல்ல நாள் வந்தது. எவ்வளவு நாள் இந்த ரூம்ல வீட்டை கூட்டிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு இவங்களுக்கு பயந்துட்டே இருக்கிறது, நம்ம என்ன செய்வோம்? அடுத்த கட்ட நடவடிக்கையில் இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமிட்டியோட தலைவர் இருந்துச்சு. யாரு? அவருதான் தலைவர் எல்லாத்துக்கும். ஆமென். முதல் ஆளா எதை பேசுறதா இருந்தாலும் அவரு தான் பேசுவார்.
ஒரு 7 பேர் சீஷர்கள் கூடி இருக்கிறாங்க. நம்ம தோமாலாம் கூட இருக்காரு. நான் மீன் பிடிக்க போறேன், நீங்களே என் கூட வரீங்களான்னு கேட்டாரு. ஆமென். ஆண்டவர் என்ன சொன்னார் உன்ட்ட? நீ மீன்லாம் பிடிச்சது போதும், இனிமேல் நீ யார் பிடிக்கணும்? மனுஷனை பிடிக்கணும். ஆனா இவர் இப்ப என்ன பண்றாரு? மீன் பிடிக்க போறாரு. ஏன்? இயேசுநாதர் இருக்கிற வரைக்கும் அவர் பின்னாடியே என்ன செஞ்சோம்? போனோம். அவரு அங்கங்க 5 அப்போ 2 அப்போ மீன் என்ன செய்வாரு? எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு நமக்கு கூட கூடையா கொடுப்பாரு. எல்லாம் கூட கூடையா சாப்பிடலாம். ஆமென். அவர் இருக்கிற வரைக்கும் ஒரு இதுக்கும் குறைவில்லை. அப்பப்போ டாக்ஸ் வேற கட்டணும். இதுக்கும் பிரச்சனை இல்லை. போய் ஒரு மீனை பிடிச்சிட்டு வந்தாரு. மீனை பிடிச்சா வாயில காசு இருக்குமா, எனக்கு உனக்கு கட்டிடுன்னு சொல்லுவாரு. அந்த பிரச்சனையும் நல்ல ஒரு ராஜ வாழ்க்கை. ஆமென். எங்க போனாலும் அப்படியே ராஜ மரியாதை. ஆயக்காரங்க வீட்டுல ஒரே விருந்து தான். இயேசுநாதருக்கு விருந்து வச்சா சீசர்கள் என்ன செய்வாங்க? ஆமா, கூட போய் நல்லா மூக்கு மூட்டை விழுவிழுன்னு எடுத்துட்டு வந்துடுவாங்க. அடுத்த 3 நாளைக்கு சாப்பிடவே வேண்டாங்கிற அளவுக்கு. எல்லாமே நல்ல ஒரு வாழ்க்கை தான். இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு. இயேசுநாதர் மரித்தார், உயிர் திறந்தாரு. அப்பப்போ திடீர்னு வந்து தரிசனம் கொடுத்துட்டு இருக்கிறாரு. சந்தோஷமா தான் இருக்குது. அப்புறம் அடுத்தது வயிற்றுக்கு சோத்துக்கு என்ன பண்றது? நாளை குறித்ததான ஒரு எண்ணம். இயேசுவின் பின்னால் ஓடின நாட்கள் முடிந்து போனது. இயேசு மரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். இனி நான் என்ன செய்ய போகிறேன்? என் வயிற்றை பார்க்கணும்னா மீன் பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிந்துதான். யோவான் 21ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 3ஆம் வசனத்துல சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்காக நாங்களும் உம்மோடு கூட வருகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரு 7 பேர் என்ன செய்யறாங்க? மீன் பிடிக்க போறாங்க. மீன் பிடிக்க போறாங்க. என்ன செய்யறாங்க? எல்லாம் போயிட்டு ராத்திரியில கடல்ல ஏறி போறாங்க. பொழுது விடிய போகுது. ஆனா ஒரு மீன் என்ன செய்யல. பயங்கரமான மீன் அவருக்கு. இவங்க போனாங்க, ஒரு மீன் கிடைச்சது. கடல்ல மீனே இல்லாம போகுது. ஆமே, ஒரு மீன் கூட என்ன செய்யல, கிடைக்கல. விடிய காலம் போது அவங்க திரும்பி கடற்கரைக்கு வருகிறாங்க. அங்க இயேசு கரையிலே நிற்கிறார். இவங்களுக்கு தெரியல, வழக்கம் போல இயேசுநாதர் உயிர் திறந்ததுக்கு அப்புறம் அவர் இன்னும் என்ன செய்ய முடியல. இயேசு முகமுகமா 3 வருஷம் கூட இருந்து பார்த்தவங்கன்னா அதுக்குள்ள முகம் என்ன செஞ்சது, மறந்து போயிருது. அவர் யாருன்னு தெரியல. அவர் கடற்கரையில நிற்கிறார். அருமையா கூப்பிடுறாரு, பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாவது உங்ககிட்ட இருக்குதா அப்படின்னு. இப்படி சொன்னாலும் தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? அப்போ நமக்கு புரியாது அது இயேசுநாதர் தான் அப்படின்னு சொல்லி. எப்படி கூப்பிடுறாரு? பிள்ளைகளே யாராவது கூப்பிடுவாங்க. கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் ஒரே வயசுதான் இருக்குமா இருக்கும். ஆமே, அப்படி இருக்கும்போது பிள்ளைகளையும் யாராவது கூப்பிடுவாங்களா? அப்பா மட்டும்தான் பிள்ளைகளையும் கூப்பிட முடியும். அப்பா கூப்பிடுறாரு, அப்பாவோட சத்தம் புரியும். பிள்ளைகளை சாப்பிடுவதற்கு உங்ககிட்ட ஏதாச்சும் இருக்குதா? பெருசா போனீங்களப்பா 7 பேரும் மீன் பிடிக்க போனீங்களே, ஒரு மீன் ஏதாச்சும் இருக்கு? எவ்வளவு மீன் கொடுத்தாங்க? ஒரு மீன் கூட இல்லை. ஆமே, நைட்டு ஃபுல்லா மீன் பிடிச்சிருக்காங்க, ஒரு மீன் கூட கிடைக்கல. பேதுரு என்ன சொல்றாரு? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, போங்க படகுக்கு வலது புறமா என்ன செய்யுங்க, வலையை போடுங்க. அப்பொழுது உங்களுக்கு வலையை போட வேண்டிய இடத்துல போடணும். நீங்க மீன் பிடிக்க போனதே தப்பு. அது எங்க வலையை போடணும்னு தெரியாம வேற போய் மீன் பிடிக்க போயிருக்கு. சரி, வலையப்போ போட்டாச்சு. ஆண்டவர் சொன்ன மாதிரி வலைய போட்டாங்க. போட்ட உடனே என்ன ஆச்சு? திரளான மீன்கள் அகப்பட்டதினால். ஆமே, என்ன மீன்கள்? திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாது என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒத்த மீன் கூட கிடைக்கல. எப்போ? ராத்திரி ஃபுல்லா மீன் பிடிச்சிருக்காங்க, ஒத்த மீன் கூட கிடைக்கல. ஆனா அந்த பக்கம் போடு, வலது பக்கத்துல போடு போட்டாங்க. வலை என்ன ஆயிடுச்சு? நிறைஞ்சிருச்சு. அதை பிடிச்சி என்ன செய்ய முடியல. 7 பேரும் சேர்ந்து இழுன்னு இழுக்கிறாங்க. ஆனா என்ன செய்ய முடியல, இழுக்க முடியல. அப்பொழுது இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர், கர்த்தர்,
அன்பா இருந்த சீசன் யாரு? யோவான். யோவானுக்கு புரிஞ்சிருச்சு, இது எங்கேயோ நம்முடைய வாழ்க்கையில நடந்த மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமென். நமக்கு ஒரு சில நேரங்களில் ஞாபகம் தான், இதே மாதிரி ஒரு சம்பவம் எப்போ நடந்த மாதிரியே இருக்குது அப்படின்னு. யோவானுக்கு அதே போன்ற ஒரு எண்ணம், இதே மாதிரி எப்பவோ நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி. எப்ப அப்படின்னு சொன்னா முதல்ல ஆண்டவர் அவர்களை அழைத்த போது நடந்தது. ஆமென். முதல்ல மீன் பிடிச்சது போதும், மனுஷங்களை பிடிக்கிறவங்க வாக்குவேன்னு சொல்லி சொன்ன போதும் இதே சம்பவம் நடந்தது. லூக்காவின் புத்தகத்தை திருப்பிக்கிடுவோம். லூக்கா 5ஆம் அதிகாரத்துல 4 முதல் 11 உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தோம்னு சொன்னால் இதே ஒரு சம்பவம். அவர் போஜனம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளிக் கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். இங்க ஆண்டவர் வந்துட்டு கடற்கரை ஓரத்துல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. திரளான ஜனங்கள் வந்துட்டாங்க. அதனால இடம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இல்ல. அப்ப பாக்குறாரு, கடற்கரையில ஒரு 2 பேர் வலை அலசி கொண்டு இருக்கிறாங்க. யாரு? பேதுரு, அவங்க ஃபேமிலி, இன்னும் செபதேயு குமாரர்கள், அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யறாங்க, அங்க மீன் பிடிக்கிறவங்க, அவங்க அந்த இடத்துல வலைய அலசி கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் அந்த போட்டை கேட்கிறாரு. போட்ல நின்று என்ன செய்யறாரு, இப்போ பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கம் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ சும்மா நினைப்பா இருக்குது, கொஞ்சம் தூரம் போய் என்ன செய்ய, ஆழத்துல தள்ளிட்டு போய் என்ன பண்ணுங்க, வலைய போங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் என்ன சொல்றாரு, சீமன் சொல்லாரு, ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படியே. இவருக்கு எப்பவுமே மீன் பிடிக்கிறது எப்படிதான், தொழில் மீன் பிடிக்கிற தொழில் தான். ஆனா அவர் வலையில ஒத்த மீன் கூட என்ன செய்யாது. அநியாயம். ராம் முழுவதும் மீன் பிடிச்சோம், ஆனா ஒரு மீன் கூட என்ன செய்யல, என் வலையில வந்து சிக்கல. ஆனால் நீங்க சொல்ற ஒரே ஒரு வார்த்தைக்காக நான் என்ன செய்யறேன், இப்போ நான் போய் என்ன செய்யறேன், மீன் பிடிக்கிறேன். இயேசுவுக்கும் பேதுருவுக்கும் என்ன சம்பந்தம்? இப்போ வரைக்கும் ஒரு சம்பந்தமே இல்லை. அவர் பிரசங்கம் பண்ணாரு, போட் இவர் வாடகை கொடுத்திருக்காரு. வாடகை கொடுத்தாரு. போட் என்ன செஞ்சிருக்காரு, வாடகை கொடுத்திருக்காரு. இந்த போட் மேல நின்று கொஞ்சம் உயரமான மேடை மாதிரி இருக்கும், அதுல நின்று பிரசங்கம் முடிக்கிட்டோம் அப்படின்னு கடற்கரையில போட்டை வாடகை கொடுத்துருக்காரு. இப்ப தெரியுது, சரி போட்டுக்கு கூலி கொடுக்கணும், ஆனா ஆண்டவர் கூட்டிட்டு போய் என்ன செஞ்சுட்டாரு. ஆமா, இப்ப போய் மீன் பிடி வலையை போட்டாங்க. அப்போ வலை என்ன ஆயிடுச்சு, நிரம்பத்தக்கதாக மீன்கள், மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். வலை கிளியிற மாதிரி மிகுதியான மீன்களை பிடிச்சாங்க. சரி, கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போட்ல போடலான்னு பார்த்தா போட் என்ன செய்ய போகுது, மூழ்க போகுது. அவ்வளோ வெயிட், அவ்வளோ மீன்கள். உடனே டேய் நாங்க செத்துற போறோம், கொஞ்சம் வாங்கடா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, இன்னொரு போட்டை கூப்பிட்டு இங்க பாதி அங்க பாதின்னு ஒரு வலையில உள்ளதை 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அவ்வளவு மீன்கள். இதே சம்பவம். இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஆண்டவர் சொன்னாரு, இதை பார்த்த உடனே பேதுருக்கு கொஞ்சம் படபடப்பு. ஐயரே, நான் ஆவியான மனுஷன், தயவு செஞ்சு எங்கிட்ட இருந்து என்ன செஞ்சிருங்க, போயிருங்க அப்படின்னு. எப்பா ஒண்ணு விட்டுட்டு போறதுக்காக, இவங்க ஒண்ணு கூட்டிட்டு போறதுக்காக வந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அவரை கூட்டி கொண்டு போகிறது. ஆமென். அந்த பாவத்துல வாழ்ந்து கொண்டு இருந்த மனுஷன் தான் பேதுரு. இந்த பாவத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், ஆனா நான் அந்த பாவத்தோடு உன்னை விட மாட்டேன். நீ எனக்கு இருதயத்தை எனக்கு தா. நீ இந்த வெறும் வலையை வச்சு வலையை அலசி கொண்டிருந்த நாட்கள் போதும். ஆண்டவர் சொன்னார், இது முதல் நீ மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்க கேட்போமா? 11வது வசனம் இல்ல 10வது வசனத்துடைய பின்பு, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய். இவ்வளவு நாள் நீ மீன் பிடிக்கிறவனா இருந்த, இனிமேல் எப்படி இருப்ப? முதல் சந்திப்புலே ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செஞ்சு ஆண்டவர் என்ன செய்தாரு, அவங்களை கூட்டிட்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ கூட்டினதுக்கு அப்புறம் திரும்ப என்ன செய்யக்கூடாது, ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ இதுக்கு மேல என்ன செய்ய வேண்டாம், மீன் பிடிக்க வேண்டாம். யாரை பிடிக்கணும்? மனுஷர்களை பிடி. கலப்பையின் மேல் கை வைத்து பின்னிட்டு பார்க்க கூடாது. அவ்வளவுதான். ஒன்ஸ் ஆண்டவர் ஒரு பாதை கூப்பிட்டாரு அப்படின்னா என்ன செய்யக்கூடாது, வலதுபுறமோ இடதுபுறமோ சாயக்கூடாது. நான் திரும்ப என்னுடைய பழைய வாழ்க்கைக்கே நான் போறேன்னு யூட்டன் போட்டு என்ன செய்யக்கூடாது, பின்னோக்கி ஓடக்கூடாது.
நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் உண்மையுள்ளவர்களாய் ஓட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு ஓட வேண்டும். சூழ்நிலைகள் ஒருவேளை நமக்கு சாதகமா இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அழைத்த அழைப்புல உண்மையா இருக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு இன்று தெரிந்து கொண்டிருக்கிற அந்த பாதையில உண்மையா இருக்க வேண்டும். அந்த பரம பொருளின் பரம அழைப்பின் அதே பொருளுக்காக இலக்கை நோக்கி என்ன செய்யணும்? ஓடிக்கொண்டே இருக்கணும். பொறுமையா ஓடிக்கொண்டே இருக்கணும். எவ்வளவு இடர்கள் வரலாம், எவ்வளவு சோதனைகள் வரலாம், எத்தனை பிரச்சனைகள் வரலாம். ஆனா அந்த பிரச்சனைகளை பார்த்து என்ன செஞ்சிடக்கூடாது? வலது பக்கமும் இடது பக்கமும் சாயக்கூடாது, பின்னாடியும் திரும்பக்கூடாது. ஆனால் பேதுருடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு சோதனை வந்தது. அவ்வளவுதான், இனிதான் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் முடிந்து போனது. இயேசுநாதர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இனி எனக்கு ஒரு வேலையும் இங்க இல்லை. இயேசுநாதர் இருக்கிற வரைக்கும் அவருக்கு சீஷரா இருந்தேன். இப்ப என்னுடைய எஜமான் இங்க இல்லை. நான் என்ன செய்வேன்? நான் மறுபடியும் என்னுடைய பழைய வாழ்க்கைக்கு நான் கடந்து போகிறேன். ஆண்டவர் அதை நினைப்பூட்டுவதற்காக அதே சம்பவத்தை மீண்டும் ஒருவரை நிகழ்த்தினார். கிழிந்து போகத்தக்கதாக, படகு நிறையத்தக்கதாக, படகு அமிழ்ந்து போகத்தக்கதாக அநேக மீன்கள். உடனே பேதுரு என்ன செய்தாரு? எட்டி குதிச்சு ஓடிட்டாரு. இன்னும் கடலுக்குள்ளதான் இருக்கிறாங்க, இன்னும் கடற்கரைக்கு வரல. மற்ற 6 பேரும் இன்னும் படகுலதான் இருக்கிறாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் என்ன செஞ்சாரு? எட்டி குதிச்சு ஓடினாரு. ஆமே, அவருக்கு தெரியும் இல்லையா, ஏற்கனவே இதே போல நடந்திருக்கு. அவர் உண்மையிலே என்னுடைய எஜமான். ஹல்லேலூயா. அவர் உண்மையிலே என்னுடைய தேவாதி தேவனாகிய இயேசு கிறிஸ்து தான். அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. ஆண்டவரை நோக்கி என்ன செய்தார்? ஓடினார். மீண்டும் திருப்பி விடுவோமா? அப்போஸ்தலர் யோவான் 21ஆம் அதிகாரத்துக்குள்ள இப்போ மீன்லாம் பிடிச்சிட்டு வர்றாங்க. வரும்போது ஆண்டவர் என்ன செஞ்சு வச்சிருக்கிறாரு? பிள்ளைகளுக்காக சமைச்சு வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. என்ன வச்சிருக்காரு? சமைச்சு வச்சிருக்காரு. மீன், அப்புறம் அப்பம் நல்லா சமைச்சு வச்சிருக்காரு. நல்ல பிள்ளை, என் பிள்ளைகளை நல்லா என்ன செய்யும்? சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். சாப்பிட்டு உனக்கு இவ்வளவு மீன் பத்தாது, நீ கொஞ்சம் பிடிச்சிட்டு வந்ததுல கொஞ்சம் கொண்டு வா, இன்னும் உனக்கு சந்தோஷமா இருக்கும். அதையும் சமைச்சு தரேன், நீ என்ன செய்ய? சாப்பிடு. நல்ல சமையல்காரர். ஆமே, நல்லா வாய்க்கு ருசியா சமைச்சு போடுகிற கர்த்தர். பிள்ளைகளுக்கு என்ன மீனுன்னா உயிருப்பா. ஆமே, ஆண்டவர் மீன் சமைச்சு கொடுத்த எல்லாம் சாப்பிட்ற வரைக்கும் பொறுமையா இருந்தார். ஒரு வார்த்தையும் பேசல. நீ சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் ஒரு வார்த்தை பேசல. 2000 எல்லாம் அயோக்கியத்தனம் பண்ணி தெரியுதுங்கன்னு ஒரு வார்த்தை என்ன செய்யலாம்? 15வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்கள் போஜனம் பண்ணின பின், சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம், சாப்பிடும்போது ஏதாவது சொன்னா என் பிள்ளை அப்படியே மீனை சாப்பிடாம போயிருச்சுன்னா, ஆமே, நிறைய பேர் என்ன சொல்ல மாட்டாங்க? சாப்பிடும்போது எந்த வம்பும் என்ன செய்ய மாட்டாங்க, எந்த பிரச்சனையும் வீட்டுல சாப்பிட்டு முடி அப்புறம் பேசிக்கணும். ஆமே, எல்லாம் எப்போ சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் பேசிக்கணும். சாப்பிடும்போது எப்படி சந்தோஷமா சாப்பிடும், திருப்தியா சாப்பிடும். ஆண்டவரும் வெயிட் பண்ணாரு. பிள்ளைகள் எல்லாம் போஜனம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் சாப்பிட்டு முடிச்சோடனே ஆண்டவர் ஒரே ஒரு கேள்வி கேட்டார். சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகி சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறார். தேவனுடைய அன்புல உண்மையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய அன்புல உண்மையா இருக்க வேண்டும். தேவன் அழைத்த அழைப்புல உண்மையா இருக்க வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகக்கூடாது. எவ்வளவு பிரச்சனை வரட்டும், எவ்வளவு துன்பங்கள் வரட்டும், கிறிஸ்துவுக்காக நான் என்ன செய்வேன்? வைராக்கியமாய் நிற்பேன் என்று சொல்லுகிற அந்த ஒரு இருதயம் நமக்குள்ள இருக்க வேண்டும். ஆண்டவர் கேட்டார், இவர்களிலும் அதிகமாய் எடுத்து அன்பாய் இருக்கிறாயா? அன்னை பேதுருக்கு அன்பா இருக்கிறேன்னு உங்களுக்கு ஆமா தெரியும் ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, உண்மை நேசிக்கிறேன் என்பதை நீங்க அறிவீர் அப்படின்னு சொன்னாரு. உடனே ஆண்டவர் சொன்னாரு, நீ ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயா? ஹல்லேலூயா. யார் அந்த ஆட்டுக்குட்டி? ஆமே, அந்த ஆட்டுக்குட்டிகளை என்ன செய்யணும்? நீ மீன் பிடிச்சது போ,
நீ ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயா அப்படின்னு. இவர் ஒரு பதிலும் சொல்லல. ஏன்? இப்பதான் இவருக்கு புரியுது. ஆட்டுக்குட்டியை மேய்க்க வேண்டியவர் மீன்குட்டியை பிடிக்க போயிருக்காரு. ஆண்டவர் உடனே விடுற மாதிரி தெரியல. இவனை இப்படியே விட்டா இவன் சரிப்பட்டு வர மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அன்பான தெய்வம் அன்பாலேயே அவன் என்ன செஞ்சாரு? திருத்தின. மறுபடியும் ஒரு அதே கேள்வி. அடுத்த வசனத்தை வாசிப்போம். 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாய். ஃபர்ஸ்ட் கேட்டார், நீ இவர்கள் எல்லாரையும் காட்டல நீ என்னிடத்துல அன்பாயிருக்கிறாய். அவங்க எல்லாம் விட்டு நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாய். இவர் மறுபடியும் சொல்றார், ஆமா ஆண்டவரே, நான் அவரிடத்துல அன்பா இருக்கிறேன்றது உங்களுக்கே தெரியும், எனக்கு தெரியும்பா, அது உனக்கு தெரியுமா? ஆண்டவர் மேல அன்பா இருக்கிறவங்க எப்படி இருக்கணும்? அவர் சொல்லுகிறபடியே செய்கிறவர்களா இருக்கு, அவருடைய கட்டளைகளின்படி நடக்கிறவர்களா இருக்க வேண்டும். அதன் நிமித்தம் தான் நீங்க ஆண்டவர் மேல அன்பா இருக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு தெரியும். பிள்ளைகள் அன்பா அப்பா அம்மா மேல அன்பா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா என்ன சொன்னாலும் என்ன செய்வாங்க? செய்வாங்க. நான் எங்க அப்பா அம்மா ஏதாச்சும் சொன்னாங்கன்னா என்ன வேணாலும் கேளுங்க, ராஜ்யத்தின் ஆமா பாதி மட்டும்தாலும் கேளுங்க, பாதி என்ன முழுசு வேணாலும் கேளுங்க, என்ன செஞ்சிடறேன் தருகிறேன். அப்ப அன்பில்லாத இடத்துல சொல்லவும் மாட்டாங்க, சொன்னாலும் செய்யவும் மாட்டாங்க. அப்ப அந்த அன்பு எதிர்த்து வெளிப்படும் அப்படின்னா அவருடைய அந்த கீழ்ப்படிதல்ல தான் அந்த அன்பு வெளிப்படும். அன்பா இருக்கிறேன் நீங்க வந்துட்டு 1008 தடவை சொல்லலாம், அன்பு கூறுமே இன்னும் அதிகமாயின்னு சொல்லலாம், பாடலாம். ஆனா அந்த அன்பு பூர்வமா இல்லையா அப்படிங்கிறது எப்பொழுது தெரிய வரும் அப்படின்னா அவருடைய சொற்படி செய்யும் போதுதான், அவருடைய கட்டளைகளின்படி நடக்கும் போதுதான். 3ஆம் தரமும் ஆண்டவர் விடல. 3ஆம் தரம் மறுபடியும் குடிச்சு அதே கிளை கேட்டார். இந்த வாட்டி அவருக்கு ரொம்ப என்ன ஆயிடுச்சு? ரொம்ப கஷ்டமாயிருச்சு மனசு. ஆனா திரும்ப திரும்ப உங்களை நேசிக்கிறேன்னு சொல்றேன், ஆனா நீங்க என்ன நம்பவே மாட்டேங்கிறீங்களே. திரும்ப அதே ஒரு கேள்விய கேட்கிறீங்களே. உங்க கண்ணோட பார்வை சந்தேக பார்வையாவே இருக்குதே. ரொம்ப கஷ்டமாயிருச்சு. சீமோனுக்கு ஆண்டவரை ரொம்ப பிடிக்கும். நீங்களாம் சிலுவையிலாம் அடிக்கப்படவே கூடாது, நீங்க பரலோகத்துக்குலாம் என்ன செய்யக்கூடாது, ஆமா போகவே கூடாது, என் கூட தான் என்ன செய்யணும் இருக்கும். நாமே ஆசைக்கார மனுஷன். என்ன பார்த்து ஆண்டவர் 3 தடவை இப்படி ஒரு வார்த்தையை கேட்டாரு, நெஞ்சு உடஞ்சிருச்சு. இருதயம் நொறுங்குண்டவனாக 3ஆம் தரம் அவர் சொல்றாரு. 3ஆம் தரம் தன்னை கேட்டபடினா பேதுரு என்ன செய்யறாரா? துக்கப்பட்டு, ஆண்டவரே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் அறிவீர் என்றார். இயேசு மறுபடியும் அதே வார்த்தையை சொல்றாரு, நீ என் ஆடுகளை மேய்ப்பாய். ஆடுகளை மேய். நீ மீன் பிடிக்கிறான் அல்ல. மீன்பிடி என்கிற உன் தொழில் அது முடிந்து போன ஒரு வாழ்க்கை. அது நான் உன்னை பார்க்கிறதுக்கு முன்னாகவே அது முடிந்து போனது. நான் உன்னை சந்தித்த முதல் நாளிலே அது முடிந்து போனது. மீண்டும் என்ன செய்ய வேண்டாம், உன்னுடைய பழைய வாழ்க்கைக்கு போக வேண்டாம். உன்னை குறித்து நான் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன், நான் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறேன். உன்னை வைத்து நான் செய்ய வேண்டிய எத்தனையோ பெரிய காரியங்கள் இருக்கிறது. ஆமென். அவன் இயேசுவை நேசித்தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்வீங்க, நான் இயேசுவை நேசிக்கிறேன், இவர்களிலும் அதிகமாக நான் இயேசுவை நேசிக்கிறேன், இவர்களிலும் அதிகமாக நான் இயேசுவை நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. நேசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எப்படி நேசிக்க முடியும்? ஆடு மேய்க்கிறவங்க தான் இயேசுவை நேசிக்க முடியும். ஹல்லேலூயா. ஆமென். அவர் சொல்படி செய்யறவங்க தான் ஆண்டவரை என்ன செய்ய முடியும். மீன் பிடிக்கிறவங்க ஆண்டவர் என்ன செய்ய முடியாது. அதனால மீன் பிடிக்கிறவங்க சொல்லுங்க, பழைய வாழ்க்கைக்கு திரும்பி போனவர்கள் என்ன செய்ய முடியாது, இயேசுவை நேசிக்க முடியும். வாழ்க்கையில் ஒரு மனம் திரும்புதல் உண்டாக வேண்டும். நல்லா தான் போயிட்டு இருந்தோம், திடீர்னு ஒரு சூழ்நிலை என்ன ஆயிடுச்சு, மனம் வேற மாதிரி திரும்பிடுச்சு. இப்ப சரியான பாதையில இயேசுவை நோக்கி நம்முடைய மனம் திரும்பட்டும். ஹல்லேலூயா. மனம் யாரை நோக்கி திரும்ப வேண்டும்? இயேசுவை நோக்கி. வாழ்க்கை மாறும். ஹல்லேலூயா. வாழ்க்கை செழிப்பாகும். ஹல்லேலூயா. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம மீன் பிடிக்க போய் கொண்டிருந்த அந்த பேதுருவை ஆண்டவர் மாற்றினார். அவன் மனம் திரும்பினான். அவன் வாழ்க்கை எப்படி மாறுச்சு?
அப்போஸ்தலர்ல 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் வாசித்து பாருங்க. வீடுகளை போய் பேதுருடைய வாழ்க்கை எப்படி மாறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா மாறிடுச்சு. பேதுரு இந்த வழியா வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்களை என்ன செய்யறாங்க, காத்திருக்காங்க. வீட்டுல யாரெல்லாம் உடம்பு சரியில்லாம இருக்காங்களோ அவங்க எல்லாம் வந்துட்டு ரோட்ல லைனா அடுக்கி வச்சிருப்பாங்க. இவர் இந்த வழியா இப்படி நடந்து போனார்னா சூரியன் இந்த பக்கம் இருக்குது, அப்போ நிழல் இந்த பக்கம் விழுமா அந்த பக்கம் விழுமா எல்லாம் ஆங்கிள் எல்லாம் கரெக்டா பார்த்து வச்சிருப்பாங்க. எதுக்கு? நிழல் பட்டா ஆமே. ஆண்டவர் போய் கையை வச்சு சுகம் கொடுத்தாரு. எச்சதுப்பி நல்லா உழைச்சி கண்ணுல தேய்ச்சி கண்ணை திறந்தாரு. இவருக்கு அவ்வளவுதான் நேரம் இல்லை. ஆமே. எச்சதுப்பி குழப்பி அதுக்கெல்லாம் நமக்கு இருப்போம் நேரம். நான் பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருப்பேன். நிழல் பட்ட ஆண்டவர் சுகத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன ஒரு வாழ்க்கை பாருங்க. பேதுரு எந்திரிச்சு பிரசங்கம் பண்ணாரு. ஒரே ஒரு பிரசங்கம். எத்தனை பேரு? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. நம்மளும் ஆமா 30 வருஷமா மைக்கு பிடிச்சு மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சொல்லிதான் பார்க்கிறோம். ஆனா யாரும் என்ன செய்யற மாதிரி தெரியல. ஒரே ஒரு பிரசங்கம் தான். 3000 பேர் என்ன செஞ்சாங்க? ரட்சிக்கப்பட்டாங்க. கையை நீட்டுறாரு. அபிஷேகம் என்ன செய்யுது? இறங்குது. பரிசுத்த ஆவியானவர் பலத்த காரியங்களை செய்யறாரு. மனுஷன் போறாரு, ஜெயில போய் படுத்து தூங்குறாரு. அவரை எழுப்புறதுக்கு வேலைக்கான யாரு? தேவதூதன் வர்றாரு. எப்பா தூங்குனது போது வா நம்ம போய் ஆமா எங்க போவோம்? ஆடு மேய்க்க. ஹல்லேலூயா. எங்க கூட்டிட்டு வந்தாரு? ஆடு மேய்க்க கூட்டிட்டு வந்தாரு. இவர் நினைச்சுக்கிட்டாரு அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, படத்துக்கு எடுத்துக்கொள்ள படுகிற நேரம் வந்துருச்சு போலங்க. ஆனா ஆண்டவர் மறுபடியும் என்ன செய்தாரு? தேடி வந்தார். அதுக்கெல்லாம் இங்க நிறைய நேரம் இருக்கு. அவருடைய வாழ்க்கை எப்படி மாற்றப்பட்டது? நாம் ஒரு விஷயம் இந்த நேரத்துல என்னென்ன காரியங்கள்ல இருந்து நம்ம மனம் திரும்ப வேண்டும் என்பதை யோசித்து பார்க்கணும். தேவனுடைய சமூகத்தில் அறிக்கை செய்யும். அவரை விட்டு விடுவோம். கர்த்தர் இறக்கம் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை ஒரு மாற்றம் உண்டாகும். இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. சாயங்கால கூட்டத்தில் அந்த காரியங்கள் எல்லாம் செஞ்சு அனுப்பும். கர்த்தருக்கு சுத்தமான கர்த்தர் உங்களை கூட்டிக் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. நீங்கள் பிரயாசப்படுங்க, ஆசைப்படுங்க. கர்த்தர் உங்களை